நிறைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ப்ளஸ் வந்து வண்டி அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒன்று கழுத்து வலி இருக்கும், இல்லைனா இடுப்பு வலி இருக்கும். இப்போ இந்த ஒரு மசில்னால் ப்ராப்பரான மசில் டோனில் இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதுவே ரொம்ப டைட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்ல கல் மாதிரி ஆகிடுச்சுனாக்க இந்த மசிலால் வந்து ஆக்ட் பண்ண முடியாது. இப்போ இடுப்பில் அந்த மசில் ரிட்ஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, பேஷண்ட்டால் குனிஞ்சு நிமிர முடியாது. அவங்களுக்கு அந்த நர்வ் கம்ப்ரெஷன் ஆனதால் கால் ஃபுல்லாக நல்லா ரேடியேட் ஆகும், மருந்து போக ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, இந்த மாதிரி இந்த டிஸ்க் கம்ப்ளைண்ட் இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு உள் மருந்து வெளி மருந்து, உள்ளுக்கும் மருந்து கொடுக்கணும், வெளியிலவும் நம்ம அந்த பொசிஷனை மெயின்டைன் பண்றதுக்கு வர்ம தடவு முறைகள் வந்து நமக்கு இருக்கு. உள்ளேயும் மருந்து கொடுக்கும்போது வெளியிலையும் நம்ம கொஞ்சம் ப்ராப்பரான நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ரெக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். வித்தின் ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். பொதுவாக முதுகு தண்டுவோட பிரச்சனை இப்போ ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்டெல்லாம் ரொம்ப வயசானவங்களுக்கு தான் வந்து இடுப்பொலி முதுகுவலி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப 25 வயசு பையனும் இடுப்பொலி முதுகுவலின்னு சொல்கிறாங்க. நிறைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ப்ளஸ் வந்து வண்டி அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒன்று கழுத்து வலி இருக்கும், இல்லைனா இடுப்பு வலி இருக்கும். அந்த கழுத்து வலி அது மட்டும் நிற்கிறது இல்லை, கழுத்து வலி அப்படியே வலி பரவி கைகளுக்கு பரவ ஆரம்பிக்குது. அதே மாதிரி இடுப்பு வலி வந்து கால்களுக்கும் பரவ ஆரம்பிக்குது. இதுதான் வந்து ஷியாட்டிகா பெயின் சொல்லுவாங்க. இப்படி முதுகு தண்டு வடத்துல ஏற்படுற நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்துல என்ன தீர்வு அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்க் கம்ப்ளைண்ட் எப்படி வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு முதுகு தண்டு வடம் ஒன்று மேல ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி 33 போன்கள் வந்து நேரா இருக்கும், சரிங்களா? இது குறிப்பிட்ட இடைவெளி விட்டு அமைஞ்சிருக்கும். அந்த இடைவெளியில இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சவ்வு மாதிரி ஒன்று இருக்கும், ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு ஷாக் அப்சர்வர் மாதிரி வந்து ஆக்ட் பண்றது, அந்த வெர்டிபிரல் காலத்தை வந்து பாதுகாக்குது. இப்போ நமக்கு ஏஜ் ஆகிறதுனால இல்லை நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்னால இந்த முதுகு தண்டு விடத்துல வர வந்து அந்த ஃப்ளூயிடோட டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் என்ன ஆகும் அப்படின்னாக்க டீஹைட்ரேட் ஆகி அதில் உள்ள நீர் சத்தெல்லாம் வெளியில போய் அதோட வலு வந்து இழக்க ஆரம்பிக்கும், அதோட ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிரும். இந்த இடைப்பட்ட இந்த ரெண்டு வெர்டிபிரல் காலம் இருக்கு பார்த்தீங்களா, மேல இருந்த வெர்டிபிரல் காலத்துக்கும் கீழே இருக்கிற வெர்டிபிரல் காலத்துக்கும் இடையில இருக்கிற இந்த டிஸ்கோட ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாக ஆரம்பிச்சிடும், கம்ப்ரஸ் ஆயிரும். இதுதான் வந்து டிஸ்க் கம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. இப்படி டிஸ்க் கம்ப்ரெஷன் ஆகும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு அழுத்தத்தினால அது வந்து கொஞ்சம் ஒரு பிதுங்கி கொஞ்சம் வெளியில நிற்கும். இதுதான் வந்து டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இடுப்பு வலி பார்த்தனாவே எனக்கு டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு, ஜவ்வு விலகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பல்ஜ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க நமக்கு மூளையிலேருந்து அந்த வருது பார்த்தீங்களா இந்த நரம்பு, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க இந்த முதுகு தண்டுவடத்தில் வந்து ஒரு ஃபோல் வந்து இருக்கும், மூளை இருக்கும். மூளை வந்து முதுகு தண்டுவட நரம்பா கன்வெர்ட் ஆகி அந்த முதுகு தண்டுவடத்து வழியாக தான் டிராவல் ஆகும். இந்த டிராவல் ஆகி வரும்போது ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் வந்து அதோட நர்வ் ஃபைபர்ஸ் வந்து வெளியில பிரிஞ்சு வந்து அந்த லோக்கலா இருக்கிற அந்த ஏரியால வந்து சப்ளை பண்ணும். இப்போ இந்த பல்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னாக்க இந்த நரம்பை போய் கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி கம்ப்ரஸ் பண்றதுனால மூளை கொடுக்குற இம்பல்ஸ் வந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது, அது ஒழுங்கா டிராவல் ஆகாது. அந்த நரம்பு அழுத்தத்தினால நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டாகும். மெயினா என்ன ஆகும் அப்படின்னாக்க மசில் ஸ்டிஃப் ஆக ஆரம்பிக்கும். மசில் ஸ்டிஃப் ஆகி ரிஜிடி ரொம்ப டைட் ஆக ஆரம்பிக்கும். மசில் ரொம்ப டைட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்க நம்மளால மூவ்மெண்ட் வந்து ஒழுங்காக கொடுக்க முடியாது. அதாவது வந்து இப்போ இந்த ஒரு மசில்னா ப்ராப்பரான மசில் டோனில் இருக்கணும், ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதுவே ரொம்ப டைட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்ல கல் மாதிரி ஆயிடுச்சுனாக்க இந்த மசிலால் வந்து ஆக்ட் பண்ண முடியாது. ரொம்ப லூஸ் ஆகி ரொம்ப ஃபிளாபி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அதால வந்து தூக்கவே முடியாது. சேம் இதே மாதிரி தான் அந்த நர்வ் கம்ப்ரெஷன்ல என்ன ஆகும் அப்படின்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக மசில் ரிஜிட் ஆக ஆரம்பிக்கும், டைட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அவங்களால என்ன பண்ண முடியாது, இப்போ இடுப்புல அந்த மசில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, பேஷண்டால குனிஞ்சு நிமிர முடியாது. அவங்களுக்கு அந்த நர்வ் கம்ப்ரெஷன் ஆனதால கால் ஃபுல்லா நல்லா ரேடியேட் ஆகும், மருந்து போக ஆரம்பிக்கும். காஃப் மசில்ஸ் வந்து நல்லா டைட் ஆகும், பேக் தை மசில்ஸ் வந்து நல்லா டைட் ஆகும், நல்ல ரேடியேட்டிங் பெயின் இருக்கும். இடுப்புல இருந்து குதிகால் வரையும் நல்ல ரேடியேட்டிங் பெயின் இருக்கும். இந்த கம்ப்ரெஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆகுதோ அதை பொறுத்து அவங்களுக்கு சிம்டமா மாறும். பிளஸ் வந்து ரொம்ப கம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா வந்து நமக்கு சர்ஜரி பண்ற கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் கழுத்து பகுதியிலையும் வந்து நடக்கும். அதே மாதிரி தான் நரம்பு அழுத்தம் கைக்கு சப்ளை பண்ற நரம்பு பாதிக்குது. சிம்டம்ஸ் எல்லாம் ஏறக்குறைய சேம் தான் இருக்கும். அதாவது வந்து மசில் ரிஜிட் ஆகும், ரேடியேட்டிங் பெயின் இருக்கும், நம்னஸ் இருக்கும். சில டைம்ல வந்து இது கழுத்துக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு இந்த கிடினஸ் இருக்கும், பொசிஷனல் வெர்டிகோன்னு சொல்லுவாங்க. தலை சுற்றல் குனிஞ்சு நிமிரும் போதோ இல்ல படுத்து எந்திரிக்கும் போதோ அவங்களுக்குலாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா தலை சுற்றல் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னாக்க சர்ஜரி வரையும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு வந்து சர்ஜரி தான் தீர்வா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆக்சுவலா சித்த மருத்துவத்துல இதுக்கு வந்து சிறப்பான தீர்வு மருத்துவ முறை இருக்கு.
சித்த மருத்துவத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, இந்த மாதிரி இந்த டிஸ்க் கம்ப்ளைண்ட் இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு உள் மருந்து வெளி மருந்து, உள்ளுக்கும் மருந்து கொடுக்கணும், வெளியிலவும் நம்ம அந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வர்ம தடவு முறைகள் வந்து நமக்கு இருக்குது. நம்ம இது ரெண்டும் சேர்த்து பண்ணும்போது எப்பேற்பட்ட பேஷண்ட்டாக இருந்தாலும், அதாவது டிஸ்க் கம்ப்ளைண்ட்டு நடக்கவே முடியல, படுத்த படுக்கையாக இருக்கும், சர்ஜரி உடனே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு எந்த கண்டிஷனில் இருந்தாலும் நம்மளால் வந்து வேகமாக வந்து நம்மளால் ரெக்கவரிக்கு வந்து நமக்கு கொடுக்க முடியும். இப்போ உள் மருந்து அப்படின்னா சித்த மருத்துவத்தில் என்ன மருந்துகள் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னாக்க நிறைய மருந்துகள் இருக்குது. இப்போ வாதத்துக்கு சம்மந்தமான வாத கஷாயம் இருக்குது, வலியங்காடி கஷாயங்கள் இருக்குது. இப்போ அந்த டிஸ்க் டீஹைட்ரேட் ஆகிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வலுவிலேருந்து சுருக்கம் அடைஞ்சிருக்கு, கம்ப்ரஸ் ஆகிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தைல வகைகள், உள்ளுக்கு சாப்பிட்ற தைல வகைகளே இருக்குது. அதாவது வந்து 5 ml 10 ml டெய்லியும் அது வந்து உள்ளே குடிக்க வைக்கிற மாதிரி நம்ம இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம உள்ளே கொடுக்கும்போது அந்த டிஸ்க் டீஹைட்ரேட் ஆனதும் நமக்கு வந்து ரீஹைட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாகவும் நமக்கு இதாகும், வலி இருக்காது. எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிஃப்னஸ் ஆகிருக்கும். நவ் கம்ப்ரஸ் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிஃப்னஸ் ஆகும், அவங்களால மூவ்மெண்ட் பண்ண முடியாது, பெயின் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும். வந்து அந்த மசில் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் வந்து அந்த தடவு முறை, தொக்கணும்னு சொல்லுவாங்க, மசாஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். அந்த மசாஜ் மூலமாக அந்த மசிலை வந்து கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும். அந்த ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மேனுவலாக இப்போ நம்ம அந்த டிஸ்க் வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, அது டீகம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் இலக்கு முறைகள் வந்து பயன்படுத்துவாங்க. இலக்கு முறைகள்னால் வேற ஒன்றும் இல்லை. இப்போ கைரோப்ராக்டிக்லாம் வந்து நெட் படுக்க வச்சு ட்ராக்ஷன் மாதிரி கொடுத்து நெட்டை எடுக்கிறாங்க இல்லைங்களா, அது நம்ம சித்த மருத்துவத்தில் ரொம்ப வருஷ காலமாக வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்காங்க. நாட்டு சைட்லாம் போனால் சுளுக்கெடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும். சித்த மருத்துவத்தில் அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இலக்கு முறை. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, பொசிஷன் வந்து நம்ம கரெக்டாக வந்து அப்படி மிஸ்அலைன்மெண்ட் ஆகிருக்கிறத ரீஅலைன்மெண்ட் பண்ணி கரெக்டாக ட்ராக்ஷன் நம்ம கொடுக்கும்போது அந்த இன்டர்வெர்டிபிரல் ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த நர்வ் கம்ப்ரெஷனும் நமக்கு உடனே கொஞ்சம் நமக்கு ரெடி ஆகும். உள்ளேயும் மருந்து கொடுக்கும்போது வெளியிலையும் நம்ம கொஞ்சம் ப்ராப்பரான நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ரெக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். வித்தின் 1 டேல வந்து 50% பெயின் அவங்களுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். 10 டேஸில் வந்து நம்ம நடக்கிறது, மூவ்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஓரளவு நார்மல் ஆயிரும். நோய் வந்துருச்சு, அதாவது வந்து பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன தீர்வு சித்த மருத்துவத்தில் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போது வராமல் நம்ம தடுக்கணும். இப்போ வந்து நான் ரொம்ப நேரம் வந்து பைக் ட்ராவல் பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர் ஐடி கம்பெனியில் குனிஞ்சே உட்காந்து வேலை செய்வாங்க, வெயிட் அதிகமாக தூக்கி வேலை செய்வாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த டிஸ்க் கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப காமனாக வரும். சார் இந்த மாதிரி இருக்கு, நாங்கள் கஷ்டப்படுறோம், ஆனால் எங்கள் பொழப்பு இது தான், பட் ஆனால் நாங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா, வராது இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கண்டிப்பாக வராத பார்த்துக்க முடியும். வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் நல்லா உருவி நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. அப்போ என்ன ஆகும், நல்லா நீங்கள் மசாஜ் நல்லா அழுத்தி தேய்ச்சி பண்ணும்போது உங்களுக்கு மசில் ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாக வராது. ப்ளஸ் வந்து நீங்கள் அந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் இருக்கும்போது உங்களுக்கு விட்டமின் டி சிந்தசிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கால்சியம் அப்சார்ப்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னர் ஸ்கெலிட்டன்ஸ் போன்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். தேய்மானம் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. இதை பண்ணணும். ரெண்டாவது சின்ன சின்ன எக்ஸசைஸ், அதாவது வந்து யோகாசனத்தோட முக்கியமான இதுவே இதுதான். இப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வெர்டிபிரல் காலத்தை நல்லா ஃப்ளெக்சிபிளாக ட்விஸ்ட் பண்ணி நம்ம வளைச்சி அதை நம்ம பயன்படுத்துகிறோமோ, எக்ஸசைஸ் கொடுக்கும்போதோ அந்த கம்ப்ரெஷன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்காது. இப்போ பிறை சந்திர ஆசனம்னு சொல்லுவாங்க, திரிகோண ஆசனம் அப்படின்றதும் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து முக்கியமாக என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த முதுகு தண்டு வடத்தை ஃபார்வர்ட் பெண்டிங், இது பேக்வேர்ட் பெண்டிங், லேட்ரல் ட்விஸ்ட்டு, அப்புறம் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறதுனால இப்போ முதுகு தண்டு வடத்தை இப்படி நம்ம டெய்லி நம்ம ட்விஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம்னாக்க இது ஒரு இடத்துல போய் கம்ப்ரெஸ் ஆகி அப்படியே இதாகுமா, ஆகாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ், முதுகு தண்டு வடத்தை வளைக்கக்கூடிய எக்ஸசைஸ், ஸ்லோ எக்ஸசைஸ் பண்ணால் போதும். இதை பண்ணாவே மேக்சிமம் 90-95% முதுகு கம்ப்ளைண்ட் வராது. இதை மாரியும் பிரச்சனைகள்னால வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ஆனால் 95% நம்ம இந்த பிரச்சனை வராமல் நம்மளால பாதுகாத்துக்க முடியும். இப்போ இந்த மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நம்ம பார்த்தோம். என்ன சார் சாப்பிடலாம், அதுதானே அடுத்த கொஸ்டின். இப்போ அந்த உணவு முறைகள் வந்து நம்ம இப்போ கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தானே அந்த நமக்கு டீஹைட்ரேட் ஆகாது, ஸ்ட்ரென்த் வராது. நம்ம ஓவர் ஹெல்த் கான்சியஸ், அதிகப்படியான இது அப்படின்றத சொல்லிட்டு ஓவர் ஹெல்த் கான்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயட்டுன்னு சொல்லிட்டு உடம்புக்கு தேவையான நெய்ப்பு தன்மையை நம்ம கொடுக்க மாட்டிருக்கோம். இப்போ 2 இரும்பு ராடு இருக்கு, உரசுது அப்படின்னாக்க அதில் தேய்மானம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அது தேயாத இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், ஆயில் அடிக்கிறாங்க. அப்போ அந்த ஃப்ரிக்ஷன் வந்து நமக்கு இதாகுது. அதே மாதிரி தான் எந்த ஆர்டிகுலர் ஜாயிண்டாக இருந்தாலும், நம்ம உடம்பு ஜாயிண்டாக இருந்தாலும்
பண்ணணும், அந்த சைனோவில் ஃப்ளூயிட் ட்ரை ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு தேய்மானத்தை இன்டியூஸ் பண்ணிடும். உணவு முறையில் கொஞ்சம் புரதச்சத்து உணவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆட்டுக்கால் சூப்பு, ஆட்டு முதுகு தண்டுவடை சூப்பு, இந்த மாதிரிலாம் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஏன் எடுத்துக்க சொல்கிறாங்க அப்படின்னாக்க, இப்போ நம்ம ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான் அதோட முதுகு தண்டுவடத்துலேயும் ஒரு ஃப்ளூயிட் வந்து இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு அது வந்து நல்ல உடம்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து நான் சொன்ன ஆட்டுக்கால் சூப்பு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ வெஜிடேரியன் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, முளை கட்டிய தானியங்கள் இது வந்து எடுத்துக்கும் போது நிறைய புரதச்சத்து வந்து உடம்புல வந்து நமக்கு கிடைக்கும். பிரண்டை எடுத்துக்கலாம், முடக்கத்தான் கீரை வந்து வகைகள் வந்து நிறைய எடுத்துக்கலாம், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வந்து போதுமானது இருக்கு. இதை கொஞ்சம் ரெகுலராக ஃபுட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கம்பல்சரி ஒரு நாளைக்கு ஒரு கீரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சித்த மருத்துவத்தில் பல பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை அடுத்தடுத்த வீடியோவில் நான் தொடர்ந்து உங்க கூட பேசுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.